மேய்ச்சலின் ஆடுகள் மேய்ப்பரின் சத்தத்துக்கு கேட்க வேண்டும். ஆக நாம் அனைவரும் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவரே நம்முடைய பிரதான போதகர். அந்த போதகரை நாம் வாயால் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 79:13 உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். நாம் தேவனுடைய மந்தை, நம்முடைய மேய்ப்பர் இயேசு என்கிறதுல மாற்று கருத்து இருக்கவே கூடாது. நமக்கும் ஒரு மேய்ப்பன் பூமியின் உண்டு என்கிறதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. போதகருக்கு எதிராக எழும்புதல், போதகருக்கு எதிராக பேசுதல், போதகரை குற்றப்படுத்துதல் எல்லாம் உங்கள் பிரதான போதகராகிய இயேசுவைக்கு நீங்கள் எதிராக செயல்படுகிறீர்கள் என்கிறதை பலரும் மறந்து விடாதீர்கள். ஆக நாம் அனைவரும் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவரே நம்முடைய பிரதான போதகர். அந்த போதகரை நாம் வாயால் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லவர், வல்லவர், போதுமானவர், எப்படியெல்லாம் அவரை நீங்கள் புகழ்கிறீர்களோ அந்தந்த நாமத்துக்குரிய மகிமை, ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல் வருவதாக. இன்னையிலிருந்து அவரை புகழ ஆரம்பிக்க. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட போதகருக்கு கீழ்ப்படிந்து பிரதான போதகராக இயேசுவை புகழ்வீர்களே, ஆனால் தேவ மகிமையும் தேவ ஆசீர்வாதமும் வாழ்க்கையில் கடந்து வரும். பெற்றுக்கொள்ளுங்க. God bless.